بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه كتاب الأربعين في مذهب السلف சலஃபின் சஹாபாக்களுடைய பாதை கொள்கை குறித்த 40 நபிமொழிகளில் 26வது நபிமொழி தீமையை தடுப்பதின் அவசியம் மற்றும் அதனுடைய படித்தரங்கள். عن أبي سعيد رضي الله تعالى عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم قال அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, யார் ஒருவர் உங்களில் ஒரு தீமையை காண்கிறாரோ அவர் அதை தன்னுடைய கையால் மாற்றட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி, அது அவரால் முடியவில்லை என்றால் தன்னுடைய நாவை கொண்டு அதை அவர் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி, அதுவும் அவரால் முடியவில்லை என்றால் அவர் தன்னுடைய உள்ளத்தை கொண்டு அதை தடுக்கட்டும். வஸாலிக அضعஃபுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய பலவீனமான கடைசி நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக பதிவாகியிருக்கிறது. இந்த ஹதீஸ் தீமைகளை நாம் தடுப்பது, அதை இல்லாமல் ஆக்குவது குறித்த சட்டத்தை விளக்குகிறது. முதலாவது சட்டம், தீமையை நாம் தடுக்க வேண்டும் என்பது. அந்த தீமையை தடுப்பதற்கு 3 நிலைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவது நிலை கரத்தால் தடுப்பது. அதாவது சக்தி உள்ளவர்களுக்கு இது கடமையாகும். யாரால் தன்னுடைய கரத்தை கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ஒரு தீமையை தடுக்க முடியுமோ அதை பார்க்கிற அவர் அதை தடுக்க வேண்டும். அதாவது நேரடியாக இது தடுப்பது என்று அர்த்தம். பொதுவாக இந்த கடமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அல்லது ஒருவர் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அந்த பொறுப்பிற்கு கீழே இருக்கக்கூடியவரிடம் இருக்கக்கூடிய தீமையை அவர் தடுப்பார். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை அவர்களுடைய குடும்பத்தாருடைய தீமைகளை, பிள்ளைகளுடைய மனைவியுடைய தீமைகளை அவர் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு தடுக்க வேண்டும். இதுதான் கரத்தால் தடுப்பது. இரண்டாவது நிலை நாவால் தடுப்பது. அதாவது தீமையின் விளைவுகளை எடுத்து சொல்லி, அறிவுரை சொல்லி, அவை நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பதை கொண்டு, தீமையை சுட்டி காட்டுவதை கொண்டு, அதை கண்டிப்பதை கொண்டு ஒருவர் அதை தடுப்பது. இதுதான் நாவால் தடுக்கின்ற முறை. இது உலமாக்கள் இன்னும் யாருக்கு பேசக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களுடைய சக்திக்குட்பட்டு இது கடமையாகும். மூன்றாவது நிலை, இதுவும் முடியாதவர் உள்ளத்தால் வெறுப்பது. அதாவது தீமையை அவரால் கரத்தை கொண்டோ நாவை கொண்டோ தடுக்க முடியாத போது அவர் அந்த தீமையை வெறுத்து தன் மனதில் அதை வெறுப்பதை கொண்டு அதை விட்டு விலகிக் கொள்வது. அதாவது அந்த தீமை நடக்கக்கூடிய இடத்தை விட்டு விலகி இருப்பது. இது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய குறைந்தபட்ச கடமை. தீமையை பார்த்து கொண்டு அதை ரசிப்பதல்ல, அதை நியாயப்படுத்துவதல்ல, குறைந்தபட்சம் அவர் அதை வெறுத்து தன்னுடைய சக்திக்குட்பட்ட இந்த நிலையிலாவது அவர் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நிலைகளை தீமையை தடுப்பதில் குறிப்பிடுகிறார்கள். இதில் 3வது நிலை அனைவருக்கும் பொதுவானது. ஏனென்றால் ஒருவர் உள்ளத்தால் வெறுக்காத வரைக்கும் அவர் தீமையை கரத்தாலும் தடுக்க போவதில்லை, நாவாலும் தடுக்க போவதில்லை. இந்த 3வது நிலையில் அனைவரும் அதிலே சமமாக இருப்பார்கள். இதுவும் ஒருத்தரிடம் இல்லை என்றால் அவர் அந்த தீமை அங்கீகரிக்கக்கூடிய பாவத்தை செய்தவர் அல்லது அதற்கு உதவக்கூடியவராக அவர் ஆகிவிடுவார், அல்லது அதையே அவர் செய்யக்கூடியவராக ஆகிவிடுவார். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதிலே ஈமானுடைய பலவீனமான நிலை வெறுப்பதுதான். ஆகவே ஒருத்தருக்கு
கையாலோ நாவாலோ தடுக்க முடியாவிட்டாலும் ஈமான் இருக்கின்ற ஒரு கடைசி நிலையிலாவது அவர் அதை வெறுத்து விலக வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. ஆக இந்த ஹதீஸ் இன்னொரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லுகிறது. தீமையை தடுக்கும் போது அதை விட பெரிய தீமை ஏற்பட்டு விடாமல் இருப்பதும் கவனம் செலுத்த வேண்டும். ஆட்சியாளர் தீமையை தடுக்க ஒருவர் இறங்கி ஆட்சியாளரின் தீமையை விட அவர் தடுக்க போகும்போது ஏற்பட்ட தீமை பெரியதாக ஆகி அதனால் குழப்பங்கள் ஏற்பட்டு மக்களிடம் அந்த தீமையின் பாதிப்பு வேறு விதமாக மாறிவிடக்கூடாது. அவை தீமைகள் பல தரப்பட்டவையாக இருக்கும். அதை தடுப்பவர்களும் பல தரத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவை சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் இந்த ஹதீஸை அவர்கள் மிக கவனமாக அழகான முறையில் அமல் செய்தார்கள். யாருக்கு எதிலே சக்தி இருக்கிறதோ அவர்கள் அந்த தீமையை குறித்து தடுத்தார்கள். இதில் மிக முக்கியமான தடுப்பவருக்கு அந்த தீமையை குறித்த அறிவு இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு இல்மு இல்லை, அதை பற்றி அறிவில்லை என்றால் அவர் நினைத்ததெல்லாம் தீமை என்று நினைப்பாரே தவிர அவருக்கு எது தீமை என்றே தெரியாது. ஆக இல்மு இருந்தால்தான் தீமையை தடுக்கக்கூடியவர் அதை சரியாக விளங்கி அந்த தீமையின் நிலையை புரிந்து அதற்கு ஏற்றவாறு ஹிக்மத்தை பயன்படுத்தி அவர் தடுக்க முடியும். அடுத்தது, இந்த ஹதீஸில் ஒரு விஷயம், தீமையை நீங்கள் கண்டால் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் ஒருவர் தீமையை உறுதி செய்வதற்கு அதை நேரில் காண்பது, அது தீமைதான் என்பதை அறிவது மட்டுமல்ல, அதற்கான ஆதாரத்துடன் அறிவது. ஏனென்றால் ஒருவர் தீமை செய்தார் என்றால் அதற்கு ஆதாரம் இல்லாமல் அவரை தீமை செய்தவர் அவர் மீதான குற்றச்சாட்டை முன்வைப்பது அது ஒரு அவதூறாக ஆகிவிடும். ஆகவே அதிலும் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து இன்னும் பல சட்டங்களையும் தெரிந்து கொள்கிறோம். ஆக தீமையை தடுப்பது முக்கியம். ஆனால் தடுக்கின்ற நிலையை அறிந்து தடுக்கும் போதுதான் அதனுடைய பலனை நாம் அடைய முடியும். இல்லை என்றால் தீமையை தடுக்கிறேன் என்கிற பெயரில் இன்னொரு பெரிய தீமையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமையை தடுக்கக்கூடிய ஹிக்மத்தான நிலையை அறிந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.